நாம் பேச்சிலும், எழுத்திலும் கருத்துக்களை எளிதாக விளக்குவதற்கு சில தொடர்களை பயன்படுத்துறோம். அந்த தொடர்கள தான் உவமை தொடர்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த உவமை தொடர்கள் ஒவ்வொன்னுக்கும் ஒரு தனித்தனி பொருள் உண்டு. அதுல சில தொடர்களை பார்க்கலாம். "மடை திறந்த வெள்ளம் போல் தடையின்றி மிகுதியா பேசுறது." திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் வந்தனர். அப்போ என்னது? தடையிலா மிகுதியான மக்கள் வந்தனர். உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மை. உள்ளங்கையிலே நெல்லிக்கனி இருந்தா அது வெளிப்படைத்தன்மை. பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும். அதாவது அவரோட பாடலோட பொருள் எளிமையா விளங்கும், வெளிப்படைத்தன்மை இருக்கும் அப்படிங்கிறத குறிக்குது. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல. இதுக்குரிய பொருள் என்னது? தற்செயல் நிகழ்வு. அது காக்கா உட்கார எதேச்சியா பனம்பழம் விழுந்திருக்கு. அது தற்செயல் நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. எதிர்பாராத நிகழ்வு. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது தற்செயல் நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது எதிர்பாராத நிகழ்வு. எதிர்பாராத நிகழ்வு. பசுமரத்தாணி போல. பசுமரத்துல ஆணி எளிதா பதியும். அப்போ அது என்னது? எளிதில் மனதில் பதிதல். விழலுக்கு இறைத்த நீர் போல. விழலுக்கு இறைத்த நீர்னா, அதாவது நம்ம பயனற்ற செயலை தான் விழலுக்கு இறைத்த நீர் போல. அதுல தண்ணி இறைச்சா அது பயன் இல்லை. அதனால அதாவது களை செடிகளுக்கு தண்ணி ஊத்துனா அது பயன் இல்லையா? அந்த மாதிரி விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல் அது. அந்த செயல் செய்யறது பயனற்ற செயல்ங்கிறத காட்டுறதுக்கு தான் விழலுக்கு இறைத்த நீர் போலன்னு சொல்லுவாங்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. அப்போ என்னது? ஒற்றுமை இல்லாம அங்கங்க ஓடும்ல, ஒற்றுமையின்மை. அதுதான் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போலன்னு சொல்லுவாங்க. நன்றி.